ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன கன்ஸ் அண்ட் மோசஸ்ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். ரேசிசம், இனவெறி, ஜாதி, இனம், மதம், கலரு, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்ற பிரச்சனை இன்னைக்கு நேத்து இல்லைங்க, காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வேர்ல்டு மொத்தமும் அப்படிதானே. அப்படி அமெரிக்காவோட கலிபோர்னியால இருக்க ஒரு குட்டி டவுன்ல இனவெறிக்காக ஒரு கொலை நடக்குது அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல ஊரே நம்புது. பட் ஒரே ஒரு ஆள் மட்டும் இது இனவெறிக்காக நடந்த கொலை மாதிரி தெரியல, இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு ஆராயும் போது ஒரு கொலையில ஆரம்பிச்சது கொலை மேல கொலையா நடக்குது. சோ இந்த கொலையெல்லாம் யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, எப்படி பண்ணிருக்காங்கன்றத தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இல்லைனாலும் குட் ஒன்றா அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு கொஞ்சம் நல்ல ட்விஸ்டோடய சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாலேயும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இங்க நடந்திருக்க ரியாக்ஷனுக்கு காரணமான ஆக்ஷன் என்ன, படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்களுக்கு அந்த சேனல் பிடிக்காம இருக்கவே இருக்காதுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அமெரிக்காவோட கலிபோர்னியால இருக்க ஒரு குட்டி டவுனு. அங்க இந்த சரத்குமார் படம் ஐயா இருக்குல்ல, அதுல வர ஒரு பாட்டுல லைன் ஒன்று இருக்கும், கேட்டிருப்பீங்க, வெள்ளை வேட்டி கட்ட ஒரு நல்ல உள்ள வேணும்னு. அப்படி சொக்கத்தங்கமான மனுஷன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் படத்தோட ஹீரோ. தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, கூட இருக்க எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆளா முன்னால போய் நிக்கணும்னு கருத்து கண்ணாயிரமே கையெடுத்து கும்புற அளவுக்கு நல்ல மனுஷன். இந்த ஊர்ல சில மக்களை வச்சு கம்யூனிட்டி ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே ஜூவிஷ், யூதர்கள். இதை தாண்டி ஹீரோவை பத்தி சொல்லணும்னா ஒரு பொண்டாட்டி, 5 பசங்க, ஹால் டைம் ஆள அரவணைப்பே வேலையா வச்சிருப்பாரோ என்னவோ. எப்படியோங்க ஹீரோ ஒரு கம்யூனிட்டி நடத்துறாருன்னு சொன்னால, அது சார்பா இவங்க கூடவே பிறந்து ஒன்னா வளர்ந்து இப்ப சோலார் பேனல் கம்பெனி வச்சு பெரிய ஆளானதோட மட்டும் இல்லாம இந்த ஊருக்கும் பல நன்மைகள் பண்ணிருக்க ஆலன் என்ற ஒருத்தரோட வெற்றியை பாராட்டி ஹீரோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. பார்ட்டினா சீஃப் கெஸ்ட் இல்லாம எப்படி, ஊரோட மேயரை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அவரும் கொஞ்ச நேரத்துல என்ட்ரியை போட பார்ட்டி ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ பேச, அப்புறம் மேயர் பேச, இதுக்கப்புறம் ஆலனுக்காக தானே பார்ட்டியே. ஆலனோட ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி, பொண்ணு, பையனு, 2 பசங்க, அடுத்த அண்ணன் பொண்டாட்டி. இதுல ஆலனுக்கும் அவர் மனைவிக்கும் பிறந்த பசங்கள்ல இந்த 2 பேரு. மனைவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்துல பிறந்தவங்க தான் பசங்க 2 பேரு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாப்புல. சோ ஆலன் 2ஆம் தாரம். இதெல்லாம் அந்த ஒரு கல்ச்சர்ல ரொம்ப சகஜம்ல. இதை எதுக்காக சொல்றேன்னா, ஆலனோட ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வச்சு ஆலன் எப்படிப்பட்டவரு, என்னெல்லாம் பண்றாரு, இதை சொல்லி அதை ஒரு வீடியோவா ரெடி பண்ணி ஃபங்க்ஷன்ல போட்டு காட்டுறாங்க. அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு கடைசியா ஆலன் ஸ்டேஜ் ஏறிடுறாருங்க. என்னதான் ஆலன் ஊருக்கே பெரிய கொம்பாயிட்டாலும் யாருக்குமே தோணாது, ஹீரோவுக்கு தோணி இருக்குல்ல, ஆலனோட சொந்த ஊர்ல அவன் வெற்றிக்காக ஒரு பார்ட்டி வைக்கணும்னு. இப்படிப்பட்டவனுக்கு நம்ம சார்பா எதுவும் பண்ணாம இருந்தா எப்படி? சோ ஹீரோ, எனக்காக நீ இவ்வளவு பண்றல்ல, உனக்காகடா, நீ நடத்துற கம்யூனிட்டிக்காக 2 மில்லியன் செலவு பண்ணி நான் ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஆலன் சொன்னதும் நன்றி நண்பான்னு ஹீரோ சந்தோஷமாகும் போது புட்டானுங்க பாருங்க, ஆலன் நெஞ்சில ஒரு புல்லட்டை யார் ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல, உள்ள ரத்தம் தெரியுது, வெளியே கில்லரோட காரு பறக்குது. கில்லரோட மூஞ்ச காட்டல, ஆனா அவன் தப்பிச்சு போறான்ல. அந்த கார்ல 88ன்ற நம்பர் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்க குண்டடி வாங்கி ஆலன் தட்டு மாதிரி கீழே விழுந்ததும் போச்சா 2 மில்லியனு அப்படின்னு ஹீரோ ஆலனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அப்படிதான் அங்கேயே சோலி முடிஞ்சு. இதுக்கப்புறம் விசாரணைக்காக ஒரு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் வர இந்த கம்யூனிட்டியில செக்யூரிட்டியா ஒரு லேடி கார்டு இருக்காங்க. நம்ம அவங்க பேரை செக்யூரிட்டினே வச்சுப்போம். யாரு கொண்டான்னு தெரியலையேன்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து ஒரு ட்விஸ்ட கொடுக்குது. சார், இது அந்த நாசி பையனோட வேலை தான் சார். இவங்கெல்லாம் யூதர்கள்ல, நாசிஸ்ன்றது ஹிட்லரோட பரம்பரை. நாசிஸ்க்கு யூதரை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுமே. சோ இன்னமும் நாசிஸோட கொள்கையை ஃபாலோ பண்ற ஒருத்தவன் தான் இந்த கொலையை பண்ணா. அவன் கார்ல 88ன்ற நம்பர் எழுதப்பட்டிருக்கும். பொதுவா 88ன்றது ஹிட்லரோட குறி. சோ அவன் நாசி அமைப்பை சேர்ந்தவன். யூதர்கள் மேல இருக்க வெறியில ஆலனை கொன்னுட்டான். அடிக்கடி அவன் இந்த கம்யூனிட்டி வாசல்ல வந்து பிரச்சனை பண்றத நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு செக்யூரிட்டி சொன்னதும் ஒரு சின்ன பிளாஷ்பேக். செக்யூரிட்டி யார் மேல சந்தேகப்படுறாங்களோ அவன் பேரை நம்ம அக்யூஸ்ட்னு வச்சுப்போம். அக்யூஸ்ட் ஒன்னு அவ்வளோ பெரிய ஆளா இல்லைங்க, வயசு பையன். பார்க்க நல்லா ஆலமரத்துல ஆணி அடிச்சு மாட்டின ஆஸ்ட்ரிச் மாதிரி இருந்துகிட்டு அப்பப்போ இந்த கம்யூனிட்டி பில்டிங்கோட வாசலுக்கு வந்து ஜூவிஷ் தாண்டா நீங்கெல்லாம், இருக்குடா உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு கொன்னுடுவேன்ற மாதிரி மிரட்டி இருக்கான். செக்யூரிட்டியே ஒரு நாள் இதை பார்த்துட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த முன்னோர்கள்ட்ட போயிடுவடா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடுறன்னு திட்டிலாம் அனுப்பியிருக்கானா பாருங்களேன். இதனாலேயே அவன் மேல சந்தேகம் வந்ததும் பக்கத்திலே இருந்த ஹீரோ என்ன சொல்றாரு, அந்த பையனா அவன் இந்த கொலைய பண்ணிருப்பானா, எனக்கு அப்படி தோணலையேங்க. ஏன்னா ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டானே,
அதுக்கப்புறமா அவன் இந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்னு சப்பையான ஒரு காரணத்தை சொல்ல, ஆட உங்க புத்தியில புளிய மரத்தை வைக்க எந்த கொலைகாரங்க நான் ஒரு கொலைகாரன்னு நெத்தியில எழுதி வச்சுட்டு சுத்துவான்? எவனா இருந்தாலும் அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கொலைகாரனே நமக்கு தெரியும். அப்படிதான் இதுவும். இப்படின்னு அக்யூஸ்டு தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணவங்க அவன் ஜாலியா வீட்டுல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அவனை மடக்கி தூக்கி அவன் காரை செக் பண்ணா, என்ன சைஸ் துப்பாக்கியால ஆளனை ஷூட் பண்ணாங்களோ அதே சைஸ் துப்பாக்கி அவன் கார்ல இருக்கு. ஒரு பக்கம் அக்யூஸ்டோட அப்பா, ஏங்க அவனே பால் குடி மறக்காத பச்சை குழந்தைங்க, அவனாங்க கொலைலாம் பண்ண போறான். இன்னைக்கு காலையில இருந்து அவன் என் கூட தாங்க இருந்தான். அவன் பண்ணலன்னு சொன்னாலும் ஐயோ ரொம்ப பச்சை புள்ள தான். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபீடிங் பாட்டில பாலை பிடிச்சிட்டு அதை ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்துருங்க, அங்க அவனுக்கு சோறு ஊட்டிக்கலாம். இப்ப நாங்க அவனை கூட்டிட்டு போறோம்னு ஹாரஸ் பண்ணி கேஸை முடிச்சிடுறாங்க. நைட்டே சம்பந்தமா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கூட நடக்குது. அதுல ஹீரோ ஆலனோட சாவை பத்தி ரொம்ப ஃபீலிங்ஸா ஒரு பேச்ச போட, இன்னமும் அக்யூஸ்ட் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்ற எண்ணம் தான் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சோ அவரோட பொண்டாட்டிக்கிட்ட அவன் என்கிட்ட வந்து கேக் வாங்கி சாப்பிட்டான்னு ஹீரோ ஒரு கதை சொன்னார்ல, கதைக்கான பிளாஷ்பேக்கை சொல்றாரு. எப்பவும் அந்த பில்டிங் வாசல்ல வந்து பிரச்சனை பண்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அக்யூஸ்ட் வேணும்னே பில்டிங் வாசல்ல காரை கொண்டு வந்து நிறுத்தி கார்ல பயங்கரமான சத்தத்தோட மியூசிக் வச்சிருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கோவப்பட்டாலும் ஹீரோ மட்டும் கோவப்படாம கேக் தட்டவனை கையில எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட போய் நீட்டினதும், போயும் நீ ஒரு ஜூவிஷ், நீ கேக் கொடுத்தா நான் சாப்பிடணுமா? நான் யாருன்னு தெரியும்ல, ஹிட்லர் வகாராடா. என்னமோ ஹிட்லர் இவனை பெத்து பேர் வச்ச மாதிரி வகாராவான் அப்படின்னு அக்யூஸ்ட் கெத்து காட்ட, ஏம்பா ஹிட்லர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துறதெல்லாம் ஒரு பெருமையா? அவர் பண்ண கொடுமையில இருந்து தப்பிச்ச ஒரு 90 வயசு ஆளுங்க இருக்காரு. ஹிட்லர் என்னெல்லாம் பண்ணாருன்னு அவர்கிட்ட கேக்குறியா? அப்புறம் நீயே மனசு மாறிடுவ. காரை விட்டு இறங்கினா நாங்க ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு பயமா இருந்தா பரவாயில்லப்பா, நீ காருக்குள்ளேயே உட்காரு, எங்கள்கிட்ட பேச வேணான்னு ஹீரோவனை உசு பேத்தினதும், பயமா எனக்கா தோ வரேன் அப்படின்னு அக்யூஸ்ட் வெளியே வந்து 90 வயசு தாத்தா கிட்ட கதையை கேட்கறான். தாத்தா 10 வயசா இருக்கும்போது நடந்த கதை அது. இவர் எப்படி ஹிட்லர் ஆளுங்கள்ட்ட மாட்டி அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்தாருன்ற ஒரு ஜேர்னியை சொன்னதும் சாலா கல்லே கரைஞ்சிரும். தம்மா தொண்டு பையன் கரைய மாட்டானா? மூஞ்ச ஃபீலிங்ஸா வச்சுக்கிட்டு அப்போதாங்க ஹீரோ கையில இருக்க கேக் தட்டுல இருந்து ஒரு கேக் எடுத்து சாப்பிட்டே இருக்கான். ஸோ அவன் மூஞ்ச பார்த்தாலே இவங்க மேல இருக்க வெறுப்பெல்லாம் போயிடுச்சு, மனசு மாறிட்டான்றது நல்லா தெரியுது இல்ல. மனசு மாறின ஒருத்தவன் எதுக்காக திரும்ப இனவெறிக்காக கொலை பண்ண போறான்? எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் இதுதான் சரின்னு எனக்கு தோணவே இல்ல. நான் எதுக்கும் ஒரு தடவை ஜெயில இருக்க அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொன்ன ஹீரோ மறுநாள் ஜெயில அவனை போய் பார்த்தா அவன் ஹீரோவை பார்த்ததும் காச்சு மூச்சுன்னு கத்துறான். ஹீரோ தான் அவனை போட்டு விட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா பழனி மலையில இளநி விற்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு, என்ன கோத்து விட்டல்ல, கோத்து விடுறதையும் விட்டு இங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பார்க்க வந்தியா அப்படின்னு அக்யூஸ்ட் ஏறுன்னு ஏற, தம்பி இங்க நீ கொலகாரம் இல்லைன்னு நம்புற ஒரே ஒரு ஆள் நான் தான், உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், கொஞ்சம் பொறுமையா என் கேள்விக்கு பதில் சொல்லு, நீ இந்த கொலையை பண்ணியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்டு அவன் இல்லன்னு சொல்லும் போதே ஜெயில் கார்ட்ஸ் அவனை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ கிட்ட வந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும், ஜி என்ன ஜி நடந்த கொலையை நேர்ல பார்த்த விட்னஸ் ஜி, நீங்களே சஸ்பெக்ட் கிட்ட பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு, இது தப்பு ஜி, கிளம்புங்கன்னு ஹீரோவை அனுப்பிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல இறந்த ஆலனுக்கு அவரோட வீட்லயே ஃபியூனரல் வைக்கிறாங்க. அங்க செக்யூரிட்டின்னு ஒருத்தவங்களை பார்த்திருந்தோம்ல, அவங்க ஹீரோவை தனியா கொண்டு போயிட்டு, தல நம்ம இன மக்களை குறி வச்சு யாரோ கொல்ல பாக்குறாங்க தல, நம்மள நம்ம காப்பாத்திக்கணும்னா ரவுடிசம் பண்ணி தான் ஆகணும், நம்ம ஆயுதத்தை ஏந்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்களுக்கு வேற துப்பாக்கியை பிடிக்கவே தெரியாது, பேசாம என் கூட வாங்க, நான் உங்களுக்கு துப்பாக்கி ட்ரைனிங் கொடுக்குறேன், எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாட்டா இருக்கணும்ல, அதுக்கு நம்ம கிட்ட துப்பாக்கி வேணும் அப்படின்னு அவ ஹீரோவை கூப்பிடுறா. அட ஏம்மா நீ வேற, தூர்தர்ஷன் டிவியில துப்பாக்கி சீன் வந்தாலே தூக்க வராம கஷ்டப்படுற ஆள் நானு, என்கிட்ட போய் துப்பாக்கி கதை பேசிட்டு இருக்க, சேத்த சும்மா இருமான்னு ஹீரோ சொல்றீங்கப்ல, ஃபியூனரல்னா பல பேர் வருவாங்க போவாங்க இல்லையா, அப்படி ஹீரோவுக்கு தெரியாத ஒருத்தவன் வரான். வந்தவன் ஆலன் பொண்டாடிக்கிட்ட கனிவா பேசுறான், அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் ஏன் அவனை உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்குன்னா, அவன் வந்து பேசிட்டு போனதும் ஆலன் பொண்டாட்டியோட பொண்ணு, இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நீ அவனை கூப்பிட்டுருக்கல்ல, உன்னெல்லாம் நான் என்னமா சொல்றது அப்படின்னு அம்மா கிட்ட கொச்சிக்கிட்டு போறா. ஸோ இதுல இருந்தே வந்தவனுக்கும் ஆலனுக்கும் ஏதோ ஒரு பழைய பகை இருக்குன்னு தானே அர்த்தம். இதை ஹீரோ இவருக்குனே தான் 5 பேர் கொண்ட ஆர்மியை வச்சிருக்காரு பிள்ளைங்கன்னு அவங்க மூலியமா கண்டுபிடிக்கிறாரு. இன்டர்நெட்லயே அதுக்கான தகவல்லாம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாலங்க ஆலன் பொண்டாட்டிகிட்ட வந்து பேசிட்டு போனவன் சுற்றுச்சூழல் மாசுபடாம பாதுகாக்கிறதுக்கு லைஃப் சயின்ஸ் அண்ட் எக்காலஜின்னு கவர்மெண்ட் சேர்ந்த ஒரு அமைப்பு இருக்கு, அதோட ஹெட்டா இருக்கக்கூடிய ப்ரொஃபஸருங்க ஆலன் சோலார் பிளானட் ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த பிளானட்னால பறவைங்களுக்கெல்லாம் பாதிப்பாகுது, கொத்தா பறவைங்க செத்து போதுங்க. ஸோ அந்த பிளானட்டை மூடணும்னு சொல்லி ப்ரொஃபஸர் கேஸ் போட்டிருக்கான். நம்மளை தொட்டு பார்த்த ஒருத்தவனை சுட்டு பார்க்கறது இல்ல, ஏன் அடிமடியிலே கை வைக்கிறியா, இர்ராவன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏத்துறேன்னு ஆலன் ப்ரொஃபஸரோட பாஸ்டெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த ஆள் காலேஜ் படிக்கும் போது சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு போராட்டம் நடத்துறேன்னு போராட்டத்தில் கலந்துகிட்டு தடுக்க வந்த போலீஸ்காரங்களோட வண்டியை எரிச்சு கொளுத்து இருக்கான். அதை வெளியே கொண்டு வந்ததும்
ப்ரொஃபஸருக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆகி போச்சு. ப்ரொஃபஸரோட வேலையை பிடிங்கிட்டாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு. அதோட ப்ரொஃபஸர் ஆலன் மேல கேஸ் போட்டாருல்ல, பிளானட்டை மூட சொல்லி. அந்த கேஸுமே ஒன்றும் இல்லாம போயிடுச்சுங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆலன் இப்படி பண்ணதுனால ப்ரொஃபஸருக்கு ஆலன் மேல எவ்வளவு கோபம் இருக்கும். அந்த கோபத்துல அவன் கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. இதுல புரியாத விஷயம் என்னன்னா, புருஷன் கூட பிரச்சனை இருக்க ஒருத்தவங்க கிட்ட ஏன் பொண்டாட்டி க்ளோஸா இருக்கணும்? அதை தெரிஞ்சுக்க ப்ரொஃபஸர்ட்டே போன ஹீரோ உங்களுக்கும் ஆலனுக்கும் என்னதாங்க பிரச்சனைன்னு கேட்கும்போது, நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு பேர்ட் ஃபார்ம் இருக்கும், போயிருக்கேன் நீ அங்க இல்லீகலா வருஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட பறவைகளை கொண்டானுங்க. நீங்க சொல்றீங்கல்ல உங்க ஆலன் பெரிய என்விரான்மெண்டல் ஹீரோ, கரண்ட்டுக்காக சொசைட்டியை மாசுபடுத்தாம சோலார் பேனல் வச்சு கரண்ட் எடுக்கிறாரு அது இதுன்னு. சோ நான் அவர்கிட்ட போய் இதை ஒரு கம்ப்ளைண்டா வச்சேன். ஆனா அந்த ஆளு நீங்க பறவைங்களை கொன்னுக்கோங்க, ஆனா இந்த அளவுல மட்டும் கொன்னுக்கோங்கன்னு கொல்றவங்களுக்கு சாதகமா ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறான். எவ்வளவு கடுப்பு வரும் எனக்கு. அதான் அந்த ஆளோட சோலார் பேனல்னால உண்மையாவே பறவைங்க சாவுதுதான். அதை வெளியே கொண்டு வரணும்னு கேஸ போட்டேன். என்ன பண்ண முடியும், அந்த ஆளு ரிச்சு கேஸ் ஆயிடுச்சுன்னதும் படா லாயரை உள்ள எடுத்துட்டு வந்து என்ன பர்சனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனால நான் எதெல்லாம் இழந்தேன் தெரியுமா? மானம், மரியாதை, வேலை, வாழ்க்கை எல்லாம் போச்சு இப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவே, ரைட்டு உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு ஆள் மேல அவ்வளோ வெறுப்பு இருக்கு உங்களுக்கு. அதை மீறியும் அவன் ஃபியூனலுக்காக ஏன் வந்தீங்க? இதை ஹீரோ கேட்டா, ஆலன் பொண்டாட்டி இருக்கா பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னால அவ என்னோட பேர்ட் குரூப்ல வந்து சேர்ந்தா. அவ எனக்கு பழக்கம். சொல்ல போனா பேர்ட் ஃபார்ம்ல பறவைங்க கொல்லப்படுதுன்ற மேட்டரை என்கிட்ட எடுத்துட்டு வந்ததே அவதான். அவளுக்கு ஒண்ணுனா எப்படி போகாம இருக்க முடியும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்ல, எல்லாம் ஓகே தாங்க. கடைசியா ஒரு கேள்வி, ஆலனை ஷூட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்க கூட யாராச்சும் இருந்தாங்க? இப்படின்னு கொலை நடந்த டைம் அவன் எங்க இருந்தான்? ஒருவேளை அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்புண்டா அப்படின்ற ஆங்கிள் ஹீரோ கேள்வியா கேட்டதும், வாடா மாநில மரவட்ட, பெரிய உளவுத்துறை டிஐஜி இவரு, பொட்டு வாங்குறாரு பொட்டு. ஆள் கிடைக்கலன்னதும் என்ன கோத்துலான்னு பாக்குறியா? போடா டேய் போடா, வேற அவனும் சிக்கிறானான்னு தேடு. நீ சந்தேகப்படுற மாதிரி நான் எதையும் பண்ணலன்னு ப்ரொஃபசர் அழுத்தமா சொல்றாரு. இது முடிஞ்ச ஹீரோ ஆலனோட வீட்டுக்கு போனா, அங்க இருந்த ஆலனோட பொண்ணு போன்ல யாரு கூடவோ பேசிட்டு இருக்கா. சரி ஏன் பேசுற போலயே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு ஹீரோவை பேசுறத ஒரு ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட, பாத்தியாடியா நிலைமைய, என் முதல் அப்பா என்னடானா டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, 2வது அப்பாவை இப்ப அவனை சுட்டு கொன்னுட்டான், எனக்கும் அப்பனுக்கு ராசியே இல்ல போலடி அப்படின்னு அவ புலம்ப. ஓ உன் முதலப்பா டெரரிஸ்ட் அட்டாக்ல போட்டாரா? இதை அவனு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆகும்போது, இவர்கிட்ட வந்து ஆலன் பொண்டாட்டியோ இப்பதான் கேள்விப்பட்டேன். நீங்க என்னமோ ஆலனை கொலை பண்ண அந்த அக்யூஸ்ட ஜெயில போய் மீட் பண்ணிட்டு வந்தீங்களாமே, எப்படி? அங்க வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, இங்க வாங்கின காசுக்கு தென்னைமர சின்னத்துல ஒரு குத்தா? என்னங்க நியாயம் இதெல்லாம் அப்படின்னு கழுவி ஊத்துறா. இல்லங்க சீரியஸாவே அவன் கொலை பண்ண மாதிரி எனக்கு தெரியல, உண்மையை தெரிஞ்சுக்கதான் பேச போனான்னு ஹீரோ சொன்னாலும், ஆல்ரெடி தெரிஞ்ச உண்மையை திரும்ப எத்தனை தடவைங்க தெரிஞ்சுப்பீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு காண்டாகி அவ போயிடுறா. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு இஸ்ரேல்ல தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தவர் இருக்காரு. ஆலன் பொண்டாட்டி கூட ஆலனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இஸ்ரேல்ல இருந்து 2 குழந்தையோட வந்தவதான். சோ ஹீரோ ஃபாதருக்கு போன போட்ட ஆலன் பொண்டாட்டியோட பேரையும் அவ முதல் புருஷனோட பேரையும் சொல்லி, இவங்க 2 பேரும் இஸ்ரேல்ல இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சோ எனக்கு அதை பத்தி தெரியணும் ஃபாதர், கொஞ்சம் டீடைல் கலெக்ட் பண்ணி சொல்லுங்களேன்னு ஃபாதருக்கு ஒரு வேலையை கொடுக்க, அடுத்து செக்யூரிட்டி ஹீரோவை விடுற மாதிரியே இல்லைங்க. ஹீரோ துப்பாக்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே ஆகணும்னு அவ ஒத்த காலில் நிக்கிறா. சரி விட மாட்டா போலன்னு ஹீரோவும், எத்தனை ரஜினி படம் பார்த்துட்டு போன்ற கதையா, துப்பாக்கியை தொட்டு தூக்கி சுட்டு தாக்கி ஒரு பொம்மையை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. சத்தியமா ஹீரோவுக்கு சுடவே தெரியல தாங்க. ஒரு திருடன் பொண்ணு ஒருத்தையே புடிச்சு வச்சிருக்க மாதிரி போட்டோ இருக்கு. திருடனை சொல்றானா, கரெக்டா அவன் புடிச்சு வச்சிருக்க பொண்ணோட நெத்தி போட்டல சொல்றாரு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, இந்த ஆள் தேறி வரத்துக்குள்ள யுகங்கள் பல கடந்துரும் போலியே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோவோட அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. ஆலனோட அண்ணன் கிட்ட, அவர்கிட்ட போயிட்டு, உங்க தம்பிக்கு எதிரிகள்னு சொல்லிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு ஒரே ஒரு கேள்வியை ஹீரோ கேட்டதுதான். இந்த ஆள் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு நமக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். ஒரு வகையில பார்த்தா ஆலனோட அண்ணனே ஆலனுக்கு ஒரு எதிரி தான். பிளாஷ்பேக்ல ஆலனும் அவர் அண்ணனும் அடிச்சு மாஞ்சிக்கிறாங்க, கையால இல்ல வாயால. ஆலனோட அண்ணன் இருக்கான்ல, இந்த ஆள் இவன் கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான். கொஞ்ச நாள்ல குடும்பமே திவாலாக போகுது. சோ ஆலன் அவன் அண்ணன் கிட்ட, ஒரு வழியா எல்லாத்தையும் தின்னு ஏப்ப விட்டல, உன்கிட்ட மீதி இருக்குன்னா அந்த நிலம் மட்டும்தான் பாரு, ஒரு டைம்ல தீஞ்சு காஞ்சி அந்த நிலத்தையும் விற்கிற கண்டிஷனுக்கு நீ வருவ, நான் தான் அந்த நிலத்தையே வாங்க போறேன் அப்படின்னு ஏற்கனவே கடுப்புல இருக்கவன இன்னும் உசு பேத்தினதும் ஆலன் அண்ணன் கையில இருக்க கிளாஸ ஆலன் மேல தூக்கி அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ். பட் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நமக்கு மட்டும் தாங்க காட்டுறாங்க, ஆலன் ஹீரோ கிட்ட சொல்லல. ஆலன் எப்பவுமே பாஸ் மாதிரிப்பா, அவன் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவன் சொல்றதுதான் கேட்கணும், அவன் தான் எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பான். அதுவே அவனுக்கு நிறைய எதிரிகளை
வேலை உருவாக்கும்ல. இவ்வளோ ஏன் 2 மில்லியன் செலவில் உங்க கம்யூனிட்டிக்கு ஒரு பில்டிங் கட்டித்தரனால அது நானும் ஷேர் பண்ணி கட்டித்தர மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் பேசிக்கிட்டோம். பட் ஸ்டேஜில் என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினானா அவனாவே எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி சொன்னான் பாரு. சரியான சுயநலவாதிப்பா அவன் எதிரிகளெல்லாம் தேடி நீ விசாரிக்கணும்னா உனக்கு இன்னும் 7 ஜென்மம் தேவைப்படும் அப்படின்னு ஆலன் அண்ணன் சொன்னதோட அடுத்துங்க ஆலனோட சோலார் பிளானட் இருக்கு இல்லையா, அங்க போன ஹீரோ ஆலனோட பிஏ கிட்ட ஆலனுக்கும் ப்ரொஃபஸருக்கும் நடுவுல ஒரு வாய்க்கா தகராறு இருக்கு பாருங்க, அதை பத்தி இவனுக்கு தெரியுமான்னு கேட்டு பாக்குறாரு. ஆமாங்க, அவன் எங்க மேல கேச போட்டான். காலேஜ் படிக்கும்போது ஒரு போலீஸ் வேனை குண்டு வச்சு வெடிக்க வச்சிருக்கான். அவன் அதை ஆராய்ச்சி வெளியே எடுத்துட்டு வந்ததே நான் தான். இதை விட ட்விஸ்டான இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க நிக்கிறீங்கல்ல ஒரு இடம், சுத்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இடத்துல பாதி மட்டும் தானே சோலார் பிளான்ட் இருக்கு. ஐயோ, இதுக்கு முன்னால நான் சோலார் பிளான்ட்ட பிளானட் சொல்லிட்டு இருந்தனோ, சாரிங்க, அப்படி சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. பிளான்ட் இருக்க பாதி இடம் ஆலனோடது, மீதி இடம் ஆலனோட அண்ணனோடது. இவங்க அப்பா சாகறதுக்கு முன்னால இந்த லேண்டு சம்பாதிக்கிற மாதிரியான சில கடைகள்னு அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்துச்சோ பிள்ளைங்க 2 பேருக்கும் பாதியே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுல ஆலன் திறமையா கடையெல்லாம் வித்து அந்த காசுல இந்த பிளான்ட்டை வச்சுட்டான். ஆலனோட அண்ணன் தத்திலையும் தத்தி சம்பாதிக்க வக்கு இல்லாம எங்கெங்கயோ இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி கடையே காலி பண்ணிட்டான். வழி இல்லாம இந்த லேண்டை விற்க வேண்டியதா போச்சு. ஆலனும் லேண்டை வாங்கிக்கிறதா சொல்லிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல அக்ரிமெண்ட் சைன் ஆகிற மாதிரியும் இருந்துச்சு. திடீர்னு பாருங்க, கலிபோர்னியால இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் புல்லட் ட்ரெயின் போறதுக்காக ட்ரெயின் ட்ராக் போடுற மாதிரி இருந்துச்சுல்ல. எப்படியும் ட்ராக் நம்ம ஊரை தாண்டி தானே போய் ஆகணும். கவர்மெண்ட் ஆல்ரெடி எந்த ரோட்ல ட்ராக் போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த வழியா ட்ராக் போட்டா அங்க இருக்க அரிய வகை உயிரினம்லாம் பாதிக்கப்படும் சொல்லி கவர்மெண்ட் சார்பா ஒரு ரிப்போர்ட் வந்துட்டதுனால ரூட்டை மாத்த வேண்டியதா போச்சு. அதுவும் அவங்க ட்ராக் போடலான்னு முடிவெடுத்த இடம் ஆலன் அண்ணனோட லேண்ட்ல. கவர்மெண்ட் கேட்டா லேண்டை குத்துதானே ஆகணும். இதே லேண்ட்ல ஒரு பாதி சோலார் பிளான்ட் இருக்கிறதுனால அண்ணங்காரனோட லேண்ட் வேல்யூ ஏறி போச்சு. சோ ஆலன் தரதா சொன்னதை விட அதிக பணத்தை கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கதையை பிஏ சொல்ல, சரிங்க அதுல என்ன தப்பு இருக்கு, நல்ல விஷயம் தானே அப்படின்னு ஹீரோ கேட்டா, உங்களுக்கு இதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தோணல. இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்ட உடனே சந்தேகம் வரும் பாருங்க. கவர்மெண்ட் ஏற்கனவே பிளான் பண்ண ரூட்ல ட்ராக் போட்டா அரிய வகை உயிரினம் ஒன்று அழிஞ்சிரும்னு ரிப்போர்ட் வந்துச்சுல்ல. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது யாரு தெரியுங்களா? நல்லா அந்தி மாலை வேலையில தந்தி பேப்பர் திருடுற மாதிரியே ஒருத்தர் இருப்பான் பாருங்க, ப்ரொஃபசர். அவன் இப்போ சிங்க் ஆகுதா? ஏன் ஆலனோட அண்ணன் லேண்டோட வேல்யூ ஏத்துறதுக்கு ப்ரொஃபசரோட சேர்ந்து இப்படி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்க கூடாதுன்னு ஆலனுக்கு ஒரு சந்தேகம். போதா குறைக்கு ஆலன் பிளான்ட்டையே தூக்க கேஸ் வேற போட்டானுங்கல்ல. சோ அது சம்பந்தமா ஆலன் என்ன விசாரிக்க சொல்லியிருந்தாரு. விசாரணையில தாங்க தெரிய வந்துச்சு, இந்த ப்ராஜெக்ட்ல அண்ணங்காரம் மட்டும் இல்ல, கூடவே சைலண்ட் பார்ட்னரா ஒருத்தன் இருக்கான்னு. அதை நான் ஆலன் கிட்ட சொன்னதும் தான் அவனோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு பிஏ சொல்ல ஹீரோவுக்கு ஆர்வம் தாங்கல. யாருங்க அந்த சைலண்ட் பார்ட்னர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு ஹீரோ, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதை போலீஸ் பாத்துக்க போறாங்க, நீங்க ஏன் டிடெக்டிவ் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, வசவசன குழந்தைய வேற பெற்று வச்சிருக்கீங்க, உண்மையை சொன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, வேணா விடுங்கன்னு பிஏ கெஞ்சியும் கதறியும் நோ 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 எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு ஹீரோ அடம் முடிக்க, சரி அப்புறம் உங்க தலையெழுத்து யார் மாத்த முடியும், இதான் அந்த பேரு அப்படின்னு பிஏ ஒரு பேரை சொல்ல போறப்போ சறுக்குன்னு அவன் மண்டையிலே ஒரு புல்லட் வந்து இறங்குது. வக்காளி, இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கேடா அப்படின்னு நமக்கு மட்டும் இல்ல ஹீரோவுக்கும் அல்லுனா அல்லு. தூரத்துல மணலோட மணலா பதஞ்சு ஒரு ஸ்னைப்பர் தான் ஷூட் பண்றான். ஹீரோவையும் விடுற மாதிரியே இல்லைங்க. துப்பாக்கி எடுக்கிறான், எய்ம் பண்றான், ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல் இழையில மிஸ் ஆகுது. அப்புறம் ஒரு வழியா ஹீரோ சுட வந்தவனுக்கு தண்ணி காட்டிட்டு, இவர் வரும்போது ஒரு கார்ல வந்தாருல்ல, கார் ஆக்சிலேட்டருக்கு மேல வெயிட்டான ஒரு பொருளை வச்சு தானா காரை ஓட விட்டதும் சுட வந்தவன் ஹீரோ தான் கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாரு நினைச்சு அந்த காருக்கு பின்னால இவன் கார் எடுத்துட்டு போயிடுறான். தேக்குடா முடியுமா சுனாப்பானா கிட்ட அப்படின்னு அடுத்து ஹீரோ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுறாரு. இன்னமும் அவங்க ஹீரோ சொல்றத நம்பலங்க. ஃபர்ஸ்ட் செத்து போன ஆலனும் ஜூவிஷ் தான், ரெண்டாவதா செத்து போன பிஏவும் ஜூவிஷ் தான். இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அக்யூஸ்ட் எப்படி ஒரு நாசி குரூப்லாம் ஒருத்தவன் மட்டுமா இருப்பான், அவனுங்க கொசு மாதிரி எங்கெங்கயோ பரவி கிடப்பானுங்கல்ல, அதுல யாரோ ஒருத்தவங்களா தான் இருப்பாங்கன்னு இவங்க பிடிச்ச புடியில இருக்க. ஐயோ இன்ஸ்பெக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி இது இனவெறிக்காக நடந்த கொலை இல்ல, லேண்டு பிரச்சனையில தான் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, நான் சொல்ற மாதிரி கேளுங்களேன் அப்படின்னு ஹீரோ வெறி ஆயிட்டு இருக்கப்போ அங்க வந்த மேருங்க, ஏம்பா 2 சாவையும் பக்கத்திலே இருந்து பார்த்தவன் இவ்வளோ சொல்றான், அவன் என்ன பொய்யாப்பா சொல்ல போறான், எப்படியும் கேஸை விசாரிக்க தானே போறீங்க, அவன் சொல்ற ஆங்கிள்லயும் கொஞ்சம் விசாரிங்களா, ஏன் அதை கண்டுக்க மாட்டீங்க, இனிமேல் 24/7 இந்த கேஸ்ல ஹீரோ என்ன சொல்றானோ அதை நோக்கி தான் அவங்க பயணம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாமானிய ஆள் சொல்றப்ப கேட்கல. மேயர் வந்து சொன்னதும் காப்பு சிப்புன்னு ஊன்னு கேட்டுக்கிறானுங்க. எல்லாம் விதி, அதை சொல்றான் என் தளபதினு அடுத்த சீனுக்கு போக, எப்படியும் பிஏவை சுட்டவன் பிஏ கூடவே இருந்த ஹீரோவை பார்த்துட்டான் இல்லையா. இன்னைக்கு ஹீரோ தப்பிச்சிருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ஹீரோவுக்கு டேஞ்சர் தான்.
ஆபத்து எப்ப வந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கணும்ல. சோ ஹீரோ மட்டும் இல்லாம அவர் பொண்டாட்டியும் சேர்ந்து 2 பேரும் துப்பாக்கியில பல கலைகளை கத்துக்கிறாங்க. அப்பவும் ஹீரோவோட பொண்டாட்டி சொல்றா, ஆபத்துன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் இங்க இருக்கணும், வெளியூர்ல தான் என் தங்கச்சி வீடு இருக்குல்ல, வாயன் பேசாம பசங்களோட அங்க போயிடலான்னு. ஏம்மா, நீ நம்ம யாருக்காகவோ பயந்து பிறந்த ஊரை விட்டு ஓட சொல்ற? இது ஏன் ஊருமா, இங்க இருக்கவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க, இங்க ஒரு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு, அதனால பல பேரோட உயிர் போகுது, எப்படி அதை அப்படியே விட்டு வர முடியும், விடுமா, எவன் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ எடுத்த விஷயத்த முடிக்கிறதுல உறுதியா இருக்காருங்க. இந்த டைமிங்ல ஏற்கனவே ஹீரோ ஃபாதர் ஒருத்தவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்தாரு இல்லீங்களா, ஆலன் பொண்டாட்டி இஸ்ரேல்ல இருக்கும்போது அங்க என்ன ஆச்சுன்னு. ஃபாதர் அதை கண்டுபிடிச்சு கால் பண்ணி சொல்றாரு, இஸ்ரேல்ல ஆலன் பொண்டாட்டியோட முதல் புருஷன் மட்டும் இல்லங்க, இவளுமே. ஆக 2 பேருமே ஒரு தீவிரவாத அமைப்புல இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகல, ஒரே குரூப்ல இருந்து டெய்லியும் பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள காதல் பூத்து பூத்து கல்யாணம் ஆகி 2 பேருக்குள்ள நடந்த பம்ஷிக பம்ல ஆலன் பொண்டாட்டி 2 குழந்தை பெத்துட்டா. அப்புறம் எங்க இருந்து தீவிரவாத கூட்டத்துல இருக்கிறது, கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டா. முதல் புருஷன் மட்டும் உள்ளே தான் இருந்திருக்கான். இவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதே போஸ்டிங்ல தூக்கி இன்னொரு பொண்ணை போட முதல் புருஷனோட பம்ஷிக பம் நிக்கல. புதுசா வேலைக்கு வந்த பொண்ணு கூடவும் ஒண்ணு மண்ணுமா இருந்து லாஸ்டா ஒரு மிஷன், அத முதல் புருஷனும் புதுசா வந்த பொண்ணும் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கார்ல போயிட்டு இருக்கப்போ அவங்க கார் வெடிச்சு 2 பேர் அவுட். இப்ப வரைக்கும் யார் அந்த காரை வெடிக்க வச்சாங்கன்னே தெரியல. இதுக்கப்புறம் ஆலன் பொண்டாட்டி 2 குழந்தைங்களோட இங்க வந்து ஆலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கதையை கேட்டதுமே ஹீரோ பாயிண்ட புடிச்சிட்டாரு, இவனுங்களே தீவிரவாதிங்க, இவனுங்க கார்ல யார் வந்து பாம்பு வைக்க போறா, அதுவும் கரெக்டா அவங்க 2 பேரும் வந்த கார் மட்டும் தான் வெடிச்சிருக்குன்னா கன்ஃபார்ம் புருஷன் வேற ஒரு பொண்ணோட லிங்க்ல இருக்கான்ற கடுப்புல ஆலன் பொண்டாட்டி தான் இதை பண்ணிருப்பா அப்படின்னு கணிச்ச ஹீரோ அவகிட்ட பேசலான்னு அவ வீட்டுக்கு போகும்போது ரூம்ல ஆலனோட பையன் உட்காந்துருக்கிறத பாக்க, ஆலன் சாகும்போது அங்க ஆலனுக்கு பார்ட்டி நடந்துச்சு இல்ல, பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போதே ஆலனோட பையன் எழுந்து வெளியே வந்திருப்பான். சோ ஹீரோ அவங்கிட்ட, தம்புடோ நீ பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே போனல, வெளியே நீ சந்தேகப்படுற மாதிரி யாரையாச்சும் பாத்தியான்னு கேட்டதும், இல்லையேங்க, ஒரு ஸ்டேஜ்ல போலீஸ் தான் பரபரப்பா வந்தாங்க, நான் என்ன ஆச்சுன்னு கேக்குறப்போ இனவெறிக்காக ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொன்னாங்க, அதுல ஷாக் ஆகி உள்ள வந்துதான் என் அப்பா செத்ததையே நான் பார்த்தேன் இப்படின்னு பையன் பேசிட்டு இருக்கும் போதே ஆலன் முன்னாடி வந்துடுறா. சோ ஹீரோ இங்க டாக்க முடிச்சுட்டு அவகிட்ட லேண்டோட வேல்யூ ஏத்துறதுக்காக அண்ணங்காரனும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து பண்ண சில்லா கிட்டமா வேலையை அவகிட்ட சொல்லிட்டு அவளுக்கு இதுல சம்மந்தம் இருக்கான்ற மாதிரி இன்டைரக்டா கேட்டு பாக்குறாரு. தப்பு பண்ண யாருமே நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க போறது இல்ல, இவளும் எனக்கு அதுல சம்மந்தம் இல்லன்ற மாதிரி தான் சொல்றா. பட் அது ஓரளவுக்கு உண்மையா தெரியுதுங்க, எனக்கு ப்ரொஃபஸரை தெரியவே தெரியாது, நான் அவங்கிட்ட பேசவே மாட்டேன் பழகவே மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தா அவன் மேல சந்தேகப்படலாம். ஆனா இவளோ எனக்கு அவனை தெரியும், நான் அவன் குரூப்ல இருந்தேன், பறவைங்க சாகிறத பத்தி அவன்கிட்ட சொன்னது கூட நான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாளா. சரி இவ கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ப்ரொஃபஸரையே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோன்னு ஹீரோ செக்யூரிட்டியோட சேர்ந்து ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போனா அங்க ஒரு ட்விஸ்ட், வீட்டுக்குள்ள ப்ரொஃபஸர் பொணமா கிடக்குறான். அட இன்னும் எத்தனை தலப்பா உருள போகுது அப்படின்ற ஷாக்ல வீட்டுக்குள்ள செக்யூரிட்டி தனியா ஹீரோ தனியான்னு பிரிஞ்சு வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப தனியா போயிட்டு இருந்த ஹீரோவோட தலையிலே யாரோ துப்பாக்கி வைக்க ஹீரோ ஊர் உலகத்துல இல்லாத சாமியெல்லாம் கும்பிடுறாரு, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு. நான் மட்டும் கிளரா இருந்திருந்தா உனக்கு பிரேயர் பண்ண கூட டைம் கொடுத்துருக்க மாட்டேன், இந்நேரம் பொட்டு செதறி இருக்கும் அப்படின்னு குரல் மட்டும் வர யாரான்னு திரும்பி பார்த்தா கான்ஸ்டபிள். ஆட ஜார்க்கண்ட் ஜனகராஜ், ஏன்டா இப்படி பயமுறுத்துறன்னு ஹீரோலாம் பயன்ட்டாரு. பின்ன என்னங்க, நீங்க தான் லேண்ட் விஷயத்துல ஏதோ ஒரு ஃப்ராட் நடக்குதுன்னு நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, விசாரிக்கலான்னு இங்க வந்தா இவன் செத்து போய் கிடக்குறான், அதை நாங்க பாத்துக்க போறோம், நீங்க என்ன பண்றீங்க இங்க, உங்களுக்கு ஏங்க தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி எல்லா கிரைம் சீனுக்கும் போய் அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியாம அழிச்சிட்டீங்கன்னா நாங்க எப்படி கேஸை சால்வ் பண்றது, 5 குழந்தைக்கு அப்பாவா வேற இருக்கீங்க, பொறுப்பு வேணாம், கொஞ்சமாச்சு திருந்துங்க அப்படின்னு காதல ரத்தம் வர வரைக்கும் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் திட்டி தீத்ததும், என்ன ஒரு 5 குழந்தை பெத்துறது தப்பா, நானே இன்னொன்னு ரெடி பண்ணா அவனுங்களுக்கு கபடி விளையாட யூஸ் ஆகும்னு பாத்துட்டு இருக்கேன், இவனுங்க பொறாமையிலேயே ஒன்னும் விளங்காது போலியே, சரி போறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி கம்யூனிட்டி பில்டிங்க்கு வந்தா பில்டிங் வாசல்லையேங்க இந்த நாசி சிம்பிள் இருக்கும்ல, நம்ம ஊர்ல ஸ்வஸ்திக் சிம்பிள்னு சொல்லுவாங்க பாருங்க, ஏதோ ஒரு படத்துல கூட அதை நம்ம பார்த்தோம், அந்த சிம்பிளை வரைஞ்சு வச்சிருக்கானுங்க. போதா குறைக்கு காரை விட்டு இறங்கின ஹீரோவை 2 தடிமாடுங்க போட்டு அடிச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கானுங்க. மேபி அரெஸ்ட் ஆயிருக்கான்ல அக்யூஸ்ட், அவன் நாசி குரூப்பை சேர்ந்தவன் தானே, அவனுங்க ஃப்ரெண்டு தான் இவனுக்கு 2 பேரா இருப்பானுங்கன்னு மறுநாளே ஹீரோ ஜெயிலுக்கு போய் நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண, நல்லது தானே பண்றேன், நல்லா மகாபாரதத்துல காட்டாத மெகா ஓனானுங்க மாதிரி இருக்க 2 பேரு என்னை எப்படியெல்லாம் வந்து அடிச்சு துவச்சிட்டானுங்க தெரியுமா அப்படின்னு வந்த 2 பேரோட அடையாளத்தை சொல்லி ஹீரோ கதறினதும், சார் அவனுங்க 2 பேரும் சல்பி பசங்க சார், ஒரே ஒரு தடவை தான் அவனுங்களை பார்த்தே இருக்கேன்,
அவனுங்க என் பேரை சாக்கா வச்சு வேணும்னே உங்களை வந்து அடிச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். மிச்சபடி நான் ஏன் சார் உங்களை அடிக்க சொல்ல போறேன்? என்ன நல்லவன் நம்புற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். ஆக்சுவலா நான் அந்த நாசி குரூப்ல இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா என்னைக்கு உங்க கம்யூனிட்டி வாசல்ல வந்து பிரச்சனை பண்றேன்னு போலீஸ் என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்களோ அப்பையில இருந்து நான் அந்த குரூப்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டேன் சார் இப்படின்னு அக்யூஸ்ட் சொன்னதும், என்னப்பா சொல்ற, போலீஸ் உன்னை விசாரிச்சாங்களா? எப்போ? இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஆமா சார், என்ன அரெஸ்ட் பண்ண அதே 2 பேர் தான். அப்பவும் என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்புறம் நான் அந்த பக்கம் வரலன்னு அக்யூஸ்ட் சொல்ற செகண்ட்ல ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வர, கடவுளே அப்படியா, தோ வந்துட்டாருங்க அப்படின்னு கடகடன்னு ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அங்க ஆலனோட அண்ணன் உட்காந்துருக்கான். வேட்டைக்காரன் படத்துல தளபதி சொல்லுவார்ல, பயம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாத்தியா பையான்னு, அதாங்க இப்ப அண்ணங்காரனோட நிலைமை. ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி லேண்டோட வேல்யூவை ஏத்துறதுக்கு இவனும் ப்ரொஃபஸரும் சேர்ந்துதான் செட்டிங்க போட்டிருக்கானுங்க. அதுல சந்தேகம் வந்து அதை பத்தி பிஏவை விசாரிக்க சொன்ன ஆலன் இவனுங்க தகுடுதத்தாம் பண்றானுங்கன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு பணம் வேணும்னு கேட்டு அண்ணங்காரனை மிரட்டி இருக்கான். அந்த பணம் கூட ஆலனுக்காக இல்லைங்க, நீ உன் காசுல ஹீரோவோட கம்யூனிட்டிக்கு ஒரு பில்டிங்கை கட்டி கொடு, அது நாளைக்கு உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு அண்ணங்காரனோட நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான். ஆனா இந்த லேண்ட் விஷயத்தை பத்தின உண்மை தெரிஞ்ச ஒவ்வொருத்தவங்களும் இறந்துட்டு இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆலன், 2வது பிஏ, 3வது ப்ரொஃபஸர்னு. அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்ல 4வது அண்ணங்காரன் தானே. பயத்துல பதறி போய் தான் வந்திருக்கான். பிளஸ் பிஏ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுக்கு சைலண்ட் பார்ட்னர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் ஆள் வச்சு இந்த கொலையெல்லாம் பண்றான்னு அண்ணங்காரனுக்கு சந்தேகம். பிஏட்ட கேட்ட மாதிரி ஹீரோ இவங்கிட்டயே அந்த பேரை கேட்கறாரு. அதே டைலாக், எதுவுமே மாறல. வேணாண்டா, உனக்கு வேற குழந்தை குட்டின்னு இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ரிஸ்க் ஆயிட போகுது அப்படின்னு சொல்றப்போ அண்ணங்காரன் சாவான் தானே நினைச்சீங்க. ஹஸ்கு புஸ்கு ஹீரோ வீட்டுக்கு போலீஸ் வராங்க. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும். லேண்ட் ஃப்ராட் கேஸ்ல முக்கியமான ஆளே அண்ணங்காரன் தானே. விசாரணைக்காக கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஹீரோவும் அண்ணங்காரனை கார் ஏற்றி அனுப்பி விட்டாரு. அங்கதாங்க ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே மண்டையில வரைக்குது. இந்த ஆலனோட பையன்கிட்ட ஹீரோ கேட்கறப்ப அவன் சொன்னான்ல, பார்ட்டி நடந்துட்டு இருக்கப்போ நான் வெளியே வந்தேன், யாருமே அங்க வரல, போலீஸ் மட்டும்தான் அங்க வந்தாங்க, வந்தது இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் தான். பரபரப்பா வரானுங்களே, என்னன்னு நான் கேட்டா, இனவெறிக்காக ஒரு கொலை நடந்திருக்குப்பா அப்படின்னு அவனுங்க சொன்னானுங்க. பட் அந்த டைம்ல கொலையே நடக்கலையே. இது இல்லாம போன சீன்ல அக்யூஸ்ட், நான் அடிக்கடி உங்க கம்யூனிட்டி வாசல்ல வந்து சண்டை வாங்குறேன்னு போலீஸ் என்ன கூப்பிட்டு மிரட்டி அனுப்புனதாகவும் சொன்னான்ல. அந்த 2 போலீஸும் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் தான். தக்காளி. சோ இவனுங்க 2 பேர் தான் அன்னைக்கு பார்ட்டி நடந்த இடத்துக்கு ஆலனை கொல்ல வந்திருக்கானுங்க. ஆலனை ஷூட்டும் பண்ணிருக்கானுங்க. பண்ற கொலையோட பழிய அக்யூஸ்ட் மேல போட வரும்போதே அவன் காரை தான் திருடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் துப்பாக்கி அவன் கார் டிக்கில போட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி காரை அவன் வீட்டு வாசல்ல நிறுத்தி லாஸ்டா கேஸ விசாரிக்க அப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரி அழகா ஒரு நாடகத்தை நடத்திட்டானுங்க. ஆலனை மட்டும் இல்ல, அடுத்து பிஏ, ப்ரொஃபஸர்னு இவங்க 2 பேரை கொன்னதும் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் தாங்க. உண்மை தெரிஞ்சதும் மேயருக்கு போன போட்ட ஹீரோ எல்லா கதையும் சொல்ல, அப்படியா கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மேயரை சும்மா சொல்லக்கூடாது. உடனே இந்த விஷயத்த பெரிய பிரச்சனையாக்கி போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃபை வச்சு ஒரு பிரஸ் மீட்டிங்க போடுறாரு. அப்பாடா, நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போதுடா, நம்ம கண்டுபிடிச்ச உண்மையை டிவில சொல்ல போறாங்கடா அப்படின்னு ஹீரோவோட ஃபேமிலியே கும்பல் கூடி உட்காந்து அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ மேயரோட போன் கால்ல லைன்ல இருக்காரு. மேயரும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துல தான் இருக்காப்புல. மீட்டிங்ல சீஃப் பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது. திடீர்னு சீஃப் போற பாதையை பார்த்தா ஹீரோவுக்கும் அவர் ஃபேமிலிக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன் அவர் சொல்றதுல மேயருக்கே ஷாக் தான். என்ன நம்ம ஒண்ணு நினைச்சோம், இவனுங்க ஒண்ணு சொல்றானுங்கன்னு. சீஃப் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல லீட் ஆபீசரா இருந்த 2 பேர் மேல ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல, அத பத்தி எங்க ஆபீசர் ஒருத்தர் பேசுவார்னு சொல்லி கான்ஸ்டபிள பேச விட்டா அவன் ஆலனோட கொலைக்கும் அக்யூஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவனை ரிலீஸ் பண்ண போறான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். இதை கேட்ட அக்யூஸ்டோட அப்பா துள்ளி குதிக்கிறாரு. வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டே. அதுக்கப்புறம் விட்னஸ் ஆன அண்ணங்காரனை பேச விட்டதும் அவன் அடிச்சான் பாருங்க அந்த பெல்ட்டி. இப்பதானே ஹீரோ கிட்ட வந்து அவ்வளவு புலம்பிட்டு போனா. அங்க இது ஒண்ணு நடந்துச்சு, அதை சொல்ல மாட்டேனே. என் தம்பியோட கடைசி ஆசை உங்க கம்யூனிட்டிக்கு நான் ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும்ன்றதுப்பா. எங்க போற போக்க பார்த்தா முடியுமான்னு தெரியல. நானும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து பண்ண ஃப்ராடு மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சு. என் லேண்டு கால்னா பெறாது. அந்த காசை வச்சு எப்படி நான் உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்கறது? அதான் பில்டிங் கட்ட காசு கொடுக்க முடியலனாலும் அந்த லேண்டையே நான் உங்க கம்யூனிட்டிக்கு எழுதிட்டேன். இனிமேல் நீங்களாச்சு அந்த லேண்ட் ஆச்சு அப்படின்னு லேண்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்க வந்திருப்பாங்க. அங்க அவ்வளோ நல்ல மாதிரி பேசினவன் இப்ப மீட்டிங்லயோ கம்யூனிட்டிக்கு பில்டிங் வேணும்னு சொல்லி ஹீரோ எங்கள்கிட்ட ஊழல் பண்ணலான்னு பார்த்தான். ஆலன் அதுக்கு முடியாதுன்ட்டான். அதுக்கப்புறம் தான் ஆலன் இறந்து போனான்னு ஹீரோவை ஃபோர்ஜரின்ற மாதிரி மக்கள் முன்னால காட்ட 3வதா வந்து பேசின இன்ஸ்பெக்டர் நடந்திருக்க 3 கொலை, ஆலன், ப்ரொஃபசர், பிஏ, இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணங்காரன் தான். லேண்டோட வேல்யூவை ஃப்ராடு பண்ணி அதிகமாகணும்னு நினைச்சான். அந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரிஞ்சதோ இவனுக்கு
யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க 3 பேரையும் கொன்னுட்டான் அப்படின்னு கண்ணு மிக்கிற நேரத்துல கதையவே மாத்திட்டானுங்க. மேயருக்கே நடக்கிறது புரியாத புதிரா இருக்கு. ஹீரோ அப்படி சொல்றான், இங்க இவனுங்க இப்படி சொல்றானுங்களே. எது எப்படியோ நம்மளும் ஜோதியில ஐக்கியமாவோன்னு ஹீரோவோட காலை கட் பண்ணவரு பிரஸ் மீட்டிங்ல குற்றம் யார் பண்ணியிருந்தாலும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க அங்க வீட்டுல உறைஞ்சு போயிருந்த ஹீரோவுக்கோ என்ன நடக்குதுன்னே புரியலையா. ஸ்ட்ரைட்டா அண்ணங்காரனோட பொண்டாட்டி கிட்ட போயிடுறாருங்க. இன்னமும் அண்ணங்காரனோட சைலண்ட் பார்ட்னர் யாருன்னு தெரியலையே. லேண்ட ஃப்ராடு பண்ற விஷயம் ஆலனுக்கு தெரிஞ்சு ஆலன் பணம் கேட்டு அண்ணங்காரனை பிளாக்மெயில் பண்ணிருக்கான்றது சைலண்ட் பார்ட்னருக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கும். அவன்கிட்ட சொன்னா கொலைகள் நடக்கும், நம்மளும் சேர்த்து சாவோன்னு தெரிஞ்சு அண்ணங்காரன் அதை சொல்லியிருக்க மாட்டான். அப்ப இவ தானே வாய விட்டுருப்பா. சோ நீ அதை சொன்னியா? யார் தான் அந்த சைலண்ட் பார்ட்னர்னு கேட்கும்போது படம் ஆரம்பிக்கும் போதே அதை யாரு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதை அவ்வளோ ஷாக்கா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதாங்க நல்லா கடைசியா கொளுத்தின கம்பி மத்தாப்பு மாதிரி இருக்கான்ல மேயர், அவரே தான். அதோடங்க ட்ரெயின் ட்ராக்கோட ரூட்டை இந்த லேண்ட் வழியா மாத்தி லேண்டோட வேல்யூவை ஏத்தி அதுல சில்ற அமௌண்ட் பார்க்கணுன்றதெல்லாம் அவன் என்ன இல்ல. ஏற்கனவே கவர்மெண்ட் எந்த ரூட்ல ட்ராக் போட பிளான் பண்ணிருக்கோ அந்த வழியா இவனுங்க ஒரு கூட்டமே சேர்ந்து இல்லீகலா ஆயில கத்திருக்கானுங்க. அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் அண்ணங்காரங்கிட்ட லேண்ட் வேல்யூ வேறுன்னு ஆசை காட்டி கூடவே சேர்த்திருக்கான். மேயருக்கு ப்ரொபோசரும் உடந்த. இதை வச்சு பார்த்தா உண்மை தெரிஞ்ச ஹீரோவை மேயர் நிச்சயமா சும்மா விட மாட்டான். நைட்டோட நைட்டா உள்ள புந்து வெலாசுன்னு வெலாசிடுவான். சோ அதுக்கு முன்னால ஃபேமிலியை காப்பாத்தணும்ல. ஹீரோ அவரோட மனைவி 5 பசங்களை இங்க இருந்து வெளியூர் கிளம்ப சொல்ல என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எவன் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு செக்யூரிட்டி ஹீரோ கூடவே இருக்கிறதா சொல்லிடுறா. இது இல்லாம ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அக்யூஸ்ட் அவன் அப்பாவோட சேர்ந்து அவனும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண இங்க வரான். ஒரு வழியா ஃபேமிலியை பேக் பண்ணி அனுப்பியாச்சு. நைட்டு எல்லாரும் மேயருக்காகவும் அவன் ஆளுங்களுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கடவுள் பக்தியில முத்தி போய் ஒரு சாமி பாட்டை பாட அத கும்பலையே சேர்ந்து பாடிட்டு இருக்க மேயரோட ஆளுங்க வந்துட்டாங்க. பாட்டு கேட்கற சவுண்டை கேட்டு உள்ள போனா அங்க இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறது வெறும் ஸ்பீக்கருங்க. ஸ்கெட்ச் போட்டு இவங்களை உள்ள வர வச்சு உள்ள ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ஃபுட்டேஜ் டிவி நியூஸ்ல லைவா ஓடிட்டு இருக்கு. அது வழியா மக்கள் எல்லாரும் மேயர் கையில துப்பாக்கியோட வந்ததை பார்த்திருப்பாங்கல்ல. சோ போலீஸ் இங்க வரதுக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ முச்சு கட்டிட்டா மேயர் தப்பிக்க வாய்ப்பு உண்டு. நம்ம ஆளுங்களும் வீட்டுக்கு வெளியே தான் அங்க இங்கன்னு தனித்தனியா பிரிஞ்சு மறைஞ்சு பதுங்கி இருக்காங்க. அடுத்த 10 நிமிஷம் துப்பாக்கி சண்டைங்க. இவன் அவனை சுட அவன் இவனை சுட மாறி சுட்டு சுண்ணாம்பாக. இதுல பாவம் ஹெல்ப் பண்ண வந்த அக்யூஸ்டோட அப்பா காலி, செக்யூரிட்டியோட ஷோல்டர்ல அடி. இதெல்லாம் பத்தாதுன்னு ஊருக்கு போங்கடின்னு ஹீரோவோட பொண்டாட்டியையும் பசங்களையும் அனுப்பிவிட்டா யாருமே இங்க இருந்து போலங்க. ஹீரோவுக்கு தெரியாமலே இங்க இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு இங்கே தான் இருக்காங்க. அதுல ஹீரோவோட பொண்ணை தப்பிக்கிறதுக்காக மேயர் புடிச்சிட்டான். முன்னால ஒரு கார்ல அவன் பொண்ணை கடத்திட்டு போக அது நம்ம ஆளுங்களோட கார் தான், அதுல ஜிபிஎஸ் இருக்கு. அதை ட்ராக் பண்ணி பின்னால ஹீரோவோட மனைவி இவங்க பையன் 3 பேரும் போக அந்த பரதேசி போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்குள்ள போலி பாஸ்போர்ட் மூலியமா இங்க இருந்து போக பிளான் போட்டு அது சம்பந்தப்பட்ட ஆளை பார்க்க போயிருக்கான். கரெக்ட் டைம்ல ஹீரோ போய் அவனை லாக் பண்ணதும் அவன் ஹீரோவோட பொண்டாட்டிய பிணைய கைதியா புடிச்சிடறான். எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாரு ஹீரோ. அதுவும் இதே மாதிரி ஒரு திருடன் ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி போட்டோவெல்லாம் வச்சு செக்யூரிட்டி ட்ரைனிங் கொடுத்தால. அப்ப ஹீரோ திருடனுக்கு பதில் பொண்ணை ஷூட் பண்ணிருக்கலாம். இந்த தடவை மிஸ்ஸே ஆகலங்க. திருடன் அதாவது மேயரோட நெத்தி பொட்டிலேயே புல்லட் இறக்க கேஸ் க்ளோஸ். கடைசியா நல்லா கைவிடப்பட்ட ஹோட்டல்ல கைக்கூத்தல் அரிசி இடிக்கிற மாதிரியே ஒருத்தர் இருப்பான் பாருங்க அண்ணங்காரன். ஜெயில இருக்க அவனை போய் ஹீரோ மீட் பண்ண ரொம்ப சாரிப்பா கோச்சிக்காத, என்னை கூட்டு போனானுங்கல்ல மேயரோட ஆளுங்க 2 பேரு. நான் பிரஸ் மீட்ல உனக்கு எதிராக பேசலனா என் பொண்டாட்டியை கொன்னுடுவான்னு மிரட்டினானுங்க. அதான்பா அப்படி பேச வேண்டியதா போச்சு. நான் உனக்கு கொடுத்த லேண்ட ஒண்ணுமே இல்லாம பண்ணணும் அவனுங்க புடுங்கணும்ட்டு தான் உன்னை ஃபோர்ஜரி மாதிரி காட்டி பேச சொன்னானுங்க. நல்ல வேலை அவனுக்கு தான் போயிட்டானுங்கல்ல. இப்ப லேண்டு உங்களுக்கு தான். இனிமேல் எல்லா புகழும் ஆமைக்கேன்னு அண்ணங்காரன் சொல்ல ஆமையா அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஏன் அதை உள்ள இழுக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்கிறப்பதான் அண்ணங்காரன் ஒரு ஜாலியான ட்விஸ்ட கொடுக்குறான். விஷயமே தெரியாதப்ப உனக்கு நம்ம ஊர்ல ஒரு வகையான ஆமை இருக்குல்ல, அதுல ஆனாம கவர்மெண்ட் அவங்க பழைய பிளான்ல ட்ரெயின் ட்ராக்கை எந்த ரூட்ல போடணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போய் தான் அதோட இனத்தை சேர்ந்த பெண் ஆமை கூட சேரும். சப்போஸ் அங்க ட்ராக்கை போட்டா ஆணாமையும் பெண்ணாமையும் சேராது, போக போக அந்த இனமே அழிஞ்சிரும்ல. மேட்ரு புரியுதா? அப்ப பழைய பிளான் படி ட்ராக்கை போட மாட்டாங்க. புது பிளான் யோசிக்கிறப்போ நான் உங்ககிட்ட கொடுத்த லேண்ட்ல தான் ட்ராக்கை போடுவாங்க. ஸோ லேண்டோட வேல்யூ பழைய மாதிரியே பாட்டு கிளப்பும்பா, வச்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு படத்துல அண்ணங்கார முதல் முறையா ஒரு நல்ல செய்தியை சொன்னதும் நன்றிடா மாப்பிள்ளன்னு ஒரு வணக்கத்தை போட்டு பொண்டாட்டியோட ஹீரோ கார்ல கிளம்பி போயிட்டு இருக்க அண்ணங்காரன் சொன்ன மாதிரி அந்த ஆணாமையும் பெண்ணாமையும் ரோட்ல கிச்சிக்கா முச்சிக்கா பண்ற மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.